தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இரவு முழுவதும் எங்களை தாங்கி பாதுகாத்து கண்விழிக்க செய்த உம்முடைய கருணைக்காக நன்றி கூறுகின்றோம். அன்பின் பிதாவே, இந்நாள் முழுவதும் எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தவும், எங்களை பாதுகாக்கவும், நாங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களையும் ஆசிர்வதித்து தொடர்ந்து எங்களை வழிநடத்தவும் உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். எங்கள் பிள்ளைகள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர் அனைவரையும் உம் பாதத்திலே அர்ப்பணித்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். உலகத்தில் உள்ள அனாதைகள், ஏழைகள், கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள் இவர்களுக்காக உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். அவர்களுடைய வாழ்வு சிறக்க உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். அன்பின் பிதாவே, உடல்நல குறைவினால் பாதிக்கப்பட்டிருப்போருக்காக உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். அவர்கள் உடல் நலம் பெற உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். யோவான் 4 கூறுவது போல, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள், நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது. எனவே நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும். அந்நாளில் நோவாவும் லோத்தும் வாழ்ந்த காலத்தில் மக்கள் பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டு தங்கள் தீய வழியில் நடந்தார்கள். அந்நிலையை ஆண்டவர் மாற்றி அவர்களை பாதுகாத்து வழிநடத்தினார். அதுபோல இந்நாளில் நாங்களும் உலக பிரகார ஆசைகளிலே ஈடுபடாமல் செல்வ மாயையிலிருந்து எங்களை ஒழித்து இயேசுவின் போதனைகளில் வெளிப்படும் அன்பில், பகிர்வில், சமத்துவத்தில் நாங்கள் சமூகத்தை வாழச் செய்ய உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.